பேட்டன் படத்துடைய ஆடியோ வெளியீட்டு விழா இன்று நேரு இண்டோர் ஸ்டேடியத்துல மிக பிரம்மாண்டமாக நடக்குது. இதற்கான டிக்கெட்டுகளை பெரும்பாலுமே விஐபிகள் மட்டுமே பெற்றிருக்காங்க. நம்மால ஆடியன்ஸுக்கு ஒரு சில டிக்கெட்டுகள் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு படக்குழுவே அறிவிச்சிட்டாங்க. இன்று அதிகாலையிலிருந்தே அங்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்காம். விஐபிகளுக்கு அப்படின்னு தனியாக வேறொரு பாதையுமே அமைச்சு அனுமதியுமே கொடுக்கறாங்க. இதனிடையில இந்த நிகழ்ச்சிக்கு சீஃப் கெஸ்டாக அமிதாப் பச்சன் வருவதாக இருந்தது. ரஜினி சாருடன் இணைந்து இந்த படத்துல அவர் நடிச்சிருக்காரு. சில தவிர்க்க முடியாத காரணங்களால அவரால இந்த ஃபங்க்ஷன்ல கலந்து கொள்ள முடியவில்லையாம். அதனால இன்று நடக்கவிருக்கும் விழாவிற்கு சீஃப் கெஸ்டாக நம்ம மோகன்லால் அவர்கள் வர இருக்கிறாராம். மோகன்லால் இந்த படத்துல நடிக்கல அப்படின்னாலுமே அடுத்து லைகா தயாரிக்கவிருக்கும் படம் தான் லூசிபருடைய 2ஆம் பாகம். சோ இந்த படத்தின் மூலம் லைகாவிற்கு ரொம்பவே நெருக்கமாக இருக்காராம் மோகன்லால் அவர்கள். அதனால ஆடியோ லான்ச்சுக்குமே முக்கிய விருந்தாளியாக அவர் இன்ட்ரோ கொடுக்க இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, திடீர்னு பாத்தீங்கன்னா வேட்டின் ஆடியோ லான்ச்ல நம்ம அதிர்ஷ்டருடைய விடாமுயற்சி படத்தின் டீசர் வெளியிட போறோம் அப்படின்னு படக்குழு தரப்புல இருந்து ஒரு சில தகவல்கள் வெளியாகி சோசியல் மீடியாவையே ஸ்தம்பிக்க வச்சிருக்கு. அதாவது லைகாவுடைய மற்றொரு தயாரிப்புல உருவாகிற படம் தான் விடாமுயற்சி. சோ இந்த படத்துல நம்ம அஜித் தான் நடிச்சிருக்கார் அப்படின்றது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் தான். இந்த படத்துடைய அப்டேட் ரொம்ப நாட்களாக வெளிவராமல் இருந்தது. ஆனால் அந்த குறைய இந்த வேட்டியன் ஆடியோ லான்ச்ல தீர்க்க போறோம் அப்படின்னு லைகா இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சோ கண்டிப்பாக பாத்தீங்கன்னா இந்த ட்ரீசர் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.